இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியில் நம்ம பண்ணுறதுனால ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு ரவை எடுத்துக்கோங்க. அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் சின்னதாக வந்து இஞ்சி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தக்காளி இஞ்சியும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம். இப்போ வந்து அரிசி மாவு வந்து ஆல்ரெடி நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம். அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரவை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சீரகம் மெயினாக வந்து இதில் ஆட் பண்ணோம். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடியே வீட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதையும் வந்து ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா வந்து தோசை கன்சிஸ்டன்சிக்கு வர வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுட்டு இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா தோசை போடுற மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்க போகிறோம். நம்ம இது மாதிரி பாருங்கள், இதே மாதிரியே ஊற்றி எடுத்துகிட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் தக்காளி தோசை ரெடி ஆயிரும். அரிசி மாவு இருந்து தான் செய்யணுங்கிறது இல்லை. இது வந்து ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நாங்கள் சட்னி செஞ்சுருந்தோம், புதினா சட்னி. இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.